மன்னிப்பு கேட்டு தன்னுடைய விருதையும் திக்வேஷ் கிட்ட கொடுத்த அபிஷேக் சர்மா. ஆனா கன்னத்திலேயே பலார்னு பதிலுக்கு அரைஞ்சி அபிஷேக் சர்மாவை அழ வச்ச திக்வேஷ். மைதானத்திலேயே நடந்த பயங்கரமான மோதல் சண்டை, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத அபிஷேக் சர்மா. ஸோ என்னதான் அப்படி நேற்று பரபரப்பா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய ஆட்டம் ஹைதராபாத் அணி அவங்களுக்கு முக்கியமான ஆட்டம் கிடையாது. ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு உள்ள போகணும்னா இந்த ஆட்டம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட தான் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாண்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண லக்னோ அணி 205 ரன் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. ஸோ மைதானம் சின்ன மைதானம் அப்படிங்கிறதால ஹைதராபாத் அணி இந்த ரன்னை ரொம்ப ஈஸியாக அவங்க சேசிங் பண்ணிட்டாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மா அவர் அடித்த அந்த 4 வரிசையான சிக்ஸ், அந்த சிக்ஸர்களை ஹைதராபாத் அணியை ஈஸியாக இந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த சிக்ஸர்கள் அடித்த அடுத்த ஓவர்லேயே திக்வேஷ் அவருடைய போலிங்கில் மீண்டும் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி அபிஷேக் சர்மா அவுட் ஆயிருப்பாரு. அப்போ வழக்கம் போல தன்னுடைய நோட் புக் செலப்ரேஷனை அபிஷேக் சர்மா அவரை பார்த்து திக்வேஷ் அவர் செஞ்சது மட்டும் இல்லாமல் கையை காட்டி வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி மோசமாகவும் திக்வேஷ் அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் அபிஷேக் சர்மா அவருடைய நிதானத்தை இழந்து நேரடியாக வந்து திக்வேஷ் அவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க இருந்துச்சு. ஆனால் அம்பையர்கள் மற்ற பிளேயர்கள் எல்லாருமே 2 பேரையுமே சமரசம் செஞ்சு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஷேக் சர்மா அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதோட சேர்த்து 3 விருதுகள் தரப்பட்டிருந்தது. அதில் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கிட்டு போய் அபிஷேக் சர்மா திக்வேஷ் அவர் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் பிளேயர்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னுடைய விருதையும் திக்வேஷ் அவருக்கு பிரசன்டேஷன் மாதிரி அபிஷேக் சர்மா கொடுத்திருக்காரு. ஆனால் அதுக்கு பதிலுக்கு இன்னும் கோபம் குறையாம இருந்த திக்வேஷ் கையை உதறி விட்டிருக்காரு. அந்த விருதை வாங்க முடியாது அப்படின்னு அபிஷேக் சர்மா அவரை அவமானப்படுத்தும்படி திட்டியிருக்காரு. அதே போல பக்கத்தில் இருந்த லக்னோ அணியின் கோச்சான விஜய் தஹியா அவரும் அபிஷேக் சர்மா கன்னத்துல பலார்னு அடிச்சிருக்காரு. வேகமா அடிச்ச மாதிரி தெரியல, ஆனா கன்னத்துல பலார்னு ஒன்று விட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்த சக பிளேயர்கள் எல்லாருமே கோபம் அடைஞ்சிட்டாங்க. உடனே அங்க இரு டீம் பிளேயர்கள் 2 பேருமே கூடி ஒரு மாதிரியான பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட இருந்துச்சு. ஆனா இந்த மேட்சை பார்க்கறதுக்காக பிசிசிஐ அதிகாரிகள் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நடுவில் பூந்து சமரசம் செஞ்சதால அந்த இடத்துல பெருசா மேற்கொண்டு யாரும் சண்டை போட்டுக்காம அவங்க ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா இதுக்கு அப்புறமா அபிஷேக் சர்மா அவர் தனியா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என் மேல எந்த தப்புமே இல்லை, அந்த இடத்துல நோட் புக் செலிப்ரேஷன் திக்வேஷ் அவர் பண்ணது மட்டும் இல்லாம என்னை பார்த்து கோபமா கை அசைச்சதுதான் எனக்கு அந்த இடத்துல கோபத்தை ஏற்படுத்துச்சு. நான் பதிலுக்கு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண போனேன். ஆனாலுமே அதுக்கப்புறமா லக்னோ அணி அவங்களுக்கு இந்த மேட்ச் முக்கியமான ஆட்டம், அவங்க இந்த மேட்ச்ல தோத்ததன் மூலமா அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருக்காங்க. அந்த வருத்தம் கோபம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். அதனால என் மேல தப்பே இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய அந்த வருத்தத்தை தணிக்கும் விதமாக தான் திக்வேஷ் அவர்கிட்ட என்னுடைய விருதை தரப்போனேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம பதிலுக்கு என் மேல கோபத்தை வெளிப்படுத்தி என்னை காயப்படுத்தி அமைச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த விஷயத்துல என் மேல எந்த தவறுமே இல்லை, என்னை பார்த்து அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணதும் திக்வேஷ் தான். அதே போல நான் விருதை தரப்போறப்ப கூட அங்க என்ன அவமானப்படுத்தினதும் திக்வேஷ், அதே போல லக்னோ டீம் தான் அப்படின்னு அபிஷேக் சர்மா அவருடைய விருது எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நடந்த இந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி அபிஷேக் சர்மா நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கி இந்த பேட்டியும் கடைசியா அவருக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில நேற்று ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப திக்வேஷ் அதே போல அபிஷேக் சர்மா 2 பேருக்கும் இடையே நடந்த அந்த மோதல் சண்டே நீங்க கவனிச்சீங்களா? 2 பேர்ல கடைசியா யார் மேல மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்தை சொல்லிடுங்க.